இப்போ இந்த திமுக மீதான விமர்சனம் அப்படிங்கிறது பொதுவாகவே தொடர்ந்து வைக்கப்பட்டு வருவது இந்த இன்று கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். பாஜக தலைவர் அண்ணாமலையும் இந்த சட்டம் ஒழுங்கு விவகாரம் தொடர்பாக. இரண்டாவது இன்று 2 ஓசூரில் ஒரு வழக்கறிஞர் வெட்டி கொலை மற்றும் தஞ்சையில் வந்து ஒரு ஆசிரியை கொலை, இது போன்ற சம்பவங்களால் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்கிற இந்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுங்கிறது அது சரியானதா நினைக்கிறீங்களா? எப்படி தரது? எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவது தான் அவருடைய வேலை. அதோடு தமிழ்நாட்டு மக்கள் மற்ற மாநிலங்கள் நடக்கிறது பார்க்குறாங்க. ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே எவ்வளோ சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அவங்க வந்து பேசணுன்றதுக்காக பேசுகிற ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனாலே எல்லா ஆட்சியிலும் தான் நடந்திருக்கு. என்ன இந்த ஆசிரியர்களை கூட ஏதோ தனிப்பட்ட ஒரு காதல் விவகாரத்தில் நடந்திருக்குது. அது உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய ஒன்று தான் என்றாலும் கூட இதோட பேச அவர் கவர்மெண்டோட லிங்க் பண்ணி பேசுறதுங்கிறது இம்மெச்சூர் பாலிட்டிஷியன்ஸ் பேசுறதுன்னு என்றுதான் என்னுடைய கருத்து. மற்ற டே டு டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிரைம் ரேட்டு இந்தியா பூரா நடக்கிறது ஒப்பிட்டு பார்க்கிற போது இங்கே அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் அதுவும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய லட்சியம். அதனுடைய வழியிலே முதலமைச்சர் செயல்படுகிறார். அப்புறம் இந்த உயர்நிலை செயல்திட்ட கூட்டத்தில் மற்றொரு முக்கிய தீர்மானமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் வந்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சிகள் வந்து சமூக நீதியை முன்னெடுக்கும் கட்சிகளில் திமுகவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கக்கூடிய நிலையில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த அண்டை மாநிலங்களில் எடுத்தது போல் அங்கே மாநில அரசே எடுத்துட்டு அதை பின்னர் மத்திய அரசு நம்ம வலியுறுத்தலாமே அப்படின்னு ஒரு விமர்சனம் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் வைக்கிறாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம இப்போ பீகார், இந்த ஆந்திரா, இங்கே தெலுங்கானா இங்கே எடுத்தது போல் நம்ம மாநிலங்களே அதை எடுத்துட்டு மத்திய அரசு வலியுறுத்தலாங்கிறாங்க. அதில் என்ன சார் சிக்கல் இருக்கு? நிச்சயமாக டைம் டிலே தான். ஒன்றும் இட் இஸ் நாட் கோயிங் டு சர்வ் தி பர்பஸ். ரெண்டு தனித்தனியாக எடுத்தாவது ஒரே நேரத்தில் முடித்தா அதுக்கு போயிடுச்சோம். அதுதான் தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பது நீண்ட காலமாக திமுக வலியுறுத்தி வருகிறது. அதை மத்திய அரசு தான் செய்ய வேண்டும், மத்திய அரசு தான் செய்யணும் என்றது நாங்கள் வற்புறுத்தி வருகிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதற்கு நாங்கள் வந்து எங்களுடைய பல முறை வற்புறுத்தி வந்திருக்கோம். இப்போது வற்புறுத்தலாம், அவ்வளோதான். இதில் வந்து அவங்க மற்ற இப்போ 10.5 கூட கொண்டு வந்தாங்க. ஏசியாக பண்ணதுனால சுப்ரீம் கோர்ட் என்னாச்சு, ஒரு தயார் பண்ணி போகிறத விட டிலே எதை செய்தாலும் திரும்ப செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் எங்களுடைய தலைவர் நினைக்கிறார். அதற்காகத்தான் மத்திய அரசு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறோம். காங்கிரஸ் தலைவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை லட்சியம் தான். அது சரி. இல்லை, அது இப்போ மற்ற மாநிலங்களை எடுத்ததுனால தான் இது இப்போ திமுகவோட அந்த எடுத்து அதனால சர்வாச்சா சர்வ் தி பர்பஸ். நோ, பர்பஸ் சர்வ் ஆகல. It is not serve the purpose. No, it is not serve the purpose. Therefore there is no point. அதனால தான் தெளிவாக சொல்லிட்டார் தலைவர்.